என்ன பேசுறதுன்னு தான் தெரியல. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரவிராஜா அவர்கள் சிறந்த முறையிலே தயாரித்திருக்கிறார். ஒத்தோட்டு முத்தையா குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், பாருங்கள். அதற்கு இணை தயாரிப்பாளராக கோவை ராஜன் அவர்கள் உழைத்திருக்கிறார். அவருக்கும் ஒரு நன்றி. அடுத்தபடியாக 5 ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ப்ரொடியூசர் செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக டைரக்டர் பி. வாஸ் அவர்கள் உடைய படத்திலே சொன்னார், 24 படத்தில் நான் நடிச்சிருக்கேன், அத்தனை படமும் வெற்றி. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாக்யராஜ் அவர்கள் என்னுடைய ரூம்மெண்ட், அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, மிகப்பெரிய டைரக்டர். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாரிப்பாளர் கே. ராஜன், அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அவரும் என்னுடைய நண்பர் தான். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் சித்தார்த் விபின் அவர்கள், நல்ல இசையமைப்பாளர்கள், நீங்களே சாங்கை பார்த்தீர்கள், அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக டைரக்டர் சாய் ராஜகோபால் அவர்கள், சிறந்த காமெடி ரைட்டர். அவர் காமெடியாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறார். ஆரம்பம் முதல் இறுதி வரை சிரித்து கொண்டே இருக்கலாம். தவறாமல் படம் பாருங்கள். பிறகு வேறு யார் இருக்காங்களா? மற்ற என்னோடு நடித்த நடிகைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமில்லாமல் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ், டிவி மீடியாக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் ரசிகர்கள், வராத ரசிகர்கள், வீட்டிலே இருக்கும் ரசிகர்கள், வெளியூரில் இருக்கும் ரசிகர்கள், வெளிநாட்டிலே இருக்கும் ரசிகர்கள், ஹாலிவுட்டிலே இருக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த PRO நிக்கில் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒத்தோட்டு முத்தையா படத்தை பாருங்கள். இந்த ஒத்தோட்டு முத்தையாவை நன்றாக பாருங்கள். இந்த ஒத்தோட்டு முத்தையாவை திரும்ப பாருங்கள். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஒத்த ஓட்டு முத்தையாவை பார்க்கிறேன். திரும்பி பார்த்து விட்டும் சொல்லுகிறேன், ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள். மறந்து விடாதீர்கள். உங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை வெற்றி ஓட்டு முத்தையாவை மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பும். இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வெல்கம், தேங்க்யூ. வேற என்ன பேசணும்? ஏதாவது முடிஞ்சதல்ல? சாரி, பக்கத்திலே இருக்காரு, மறந்துட்டேன். கேமராமேன் காத்தவராயன் அவர்கள் சிறந்த முறையிலே எல்லாருக்கும் வெளிச்சமா தெரிகிற மாதிரி படம் எடுத்திருக்காரு. அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மகேஷ் அவர்களுக்கும் நன்றியை சொல்கிறேன். அப்புறம் எடிட்டர் ராஜா சேதுபதி அவர்கள் நல்லா எடிட் பண்ணியிருக்கிறார். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் யாராவது இண்டு இடுக்கு சந்து பொந்து எங்காவது ரசிகர்கள் இருந்தால் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ரயிலிலே போகும் ரசிகர்கள், பஸ்ஸிலே போகும் ரசிகர்கள், பிளைட்டிலே பறக்கும் ரசிகர்கள், ஹெலிகாப்டரிலே பறக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம், தேங்க்யூ. அன்னைக்கு மேடையிலே வீட்டிற்கும் அத்துணை இளைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இவங்க எல்லாருமே மனசால இன்னைக்கு வரைக்கும் இளைஞர்கள் தான். ஒத்த ஓட்டு முத்தையா தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேரும் மொத்த ஓட்டையும் போட்டு இந்த படத்தை மாபெரும் வெற்றி அடைய செய்வார்கள். அது ட்ரெய்லர்லையும் தெரியுது, சாங்லையும் தெரியுது. இந்த படத்துடைய இயக்குனருக்கும் என்னுடைய அருமை அண்ணன் கவுண்டமணி அண்ணன் அவர்களுக்கும், என்னுடைய குருநாதர் கே. பாக்யராஜ் அவர்களுக்கும், என்னுடைய வளர்ச்சியில் பங்கு பெற்று ஒவ்வொரு தரம் என்னை பாராட்டும் அண்ணன் பி. வாசு அவர்களுக்கும், மற்றும் இந்த மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த திரைப்படம் நிச்சயமாக இந்த ஆண்டு
மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். ஒரு வை கோச படத்தில் பாத்திரங்கள் ராசாமத்தில் சின்னத்தம்பி படங்கள்லாம் புடச்சல வேலை பார்த்தேன். இன்னைக்கு ஒத்த ஓட்டு முத்தையா படத்தில் அண்ணன் கவுண்டமணி என்ன கூட நடிச்சிருக்கேன். கடவுளுத்த வாழ்க்கை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான மிகப்பெரிய நாள். எனக்கு என் கூட நடித்த எல்லாருக்குமே சரி, ஒரு லெஜெண்டரி ஆக்டர் கவுண்டமணி சார் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கடவுளுக்கு தான். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். எத்தனை வாட்டி நான் கவுண்டமணி சாரோட காமெடி சீன்ஸ், அந்த கவுண்டர்ஸ், அதை நக்கலான சூப்பரான ஒரு ஃப்ளோவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் கூட பக்கத்தில் இருந்து அவர் கூட நடிச்சிருக்கேன்னா ஐம் ரியலி பிளெஸ்ட். ஐம் ரியலி பிளெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் டு காட். தேங்க்யூ ஸோ மச். மேடையில் அணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வணக்கத்தை சொல்லி, ஒத்த ஓட்டு முத்தையா படத்தினுடைய தயாரிப்பாளர் இன்னைக்கு காலையில் பார்த்துருப்பீங்க, ஒரு 25 ஃப்ளைட்டு கேன்சல். அதில் அவர் வர ஃப்ளைட்டு ஒன்று கேன்சல். அதனால் அவர் வர முடியல, ஆந்திவே வந்துகிட்டு இருக்காரு. இருந்தாலும் இணை தயாரிப்பாக இருந்து கூடவே இருந்து எல்லாத்தையும் வழிநடத்தி சென்ற லட்சுமி ராஜன் அவர்களுக்கும், இயக்குனர் ராஜகோபால் அவர்களுக்கும், அவர் எழுதி நிறையா படங்கள் நான் நடிச்சிருக்கேன். ஆனால் அவர் டைரக்ட் பண்ணி 2-3 படங்கள் பண்ணார். இந்த 3 படத்துலையும் நான் இருக்கேன், அதோட இதுலேயும் இருக்கேங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். கவுண்டமணி என்னை பற்றி சொல்லணும்னா, இந்த ஒரே ஒரு சீன் பார்த்துருப்பீங்க, அந்த ட்ரெய்லரில் வந்ததில் குபீர்னு அத்தனை பேர் இருந்துச்சிருச்சிங்க அந்த முடியை பற்றி சொன்ன ஒன்று. அது ஒன்று மட்டும் இல்லை, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி படம் பூரா இதே பஞ்சஸ் தான், ஒரு செகண்டும் எல்லாத்துக்கும். ஆனால் அவ்வளவு பெரிய சீனியர், அவ்வளோ பெரிய ஜாம்பவான், அவ்வளவு சாதனை படைத்தவர் ஒரு ஷாட் முடிச்சுட்டு, வையாபுரி எப்படி நல்லா இருக்குல்ல இது அப்படின்னு அவர் கேட்கும்போது என் உடம்பு புல்லரிக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஷாட்லையும் அது நல்லா இருக்குல்ல, எப்படி ஓகே தானே இது, இல்லை வேறு ஏதாவது பேசுவோமா, வேறு ஏதாவது போடுவோமா அப்படின்னு விடாமல் ஒரு கவுண்டராக போட்டுக்கிட்டே இருப்பார். அதுமாதிரி இங்கே முன்னாடி உட்கார்ந்த உடனே அவர் அடித்த கமெண்ட், பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்தேன், ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் இல்லை, ஃபோனில் பேசினாலும் சரி, யார் கூட பேசினாலும் சரி, விடாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு நகைச்சுவையோடு பேசிக்கிட்டே இருப்பார். இங்கே முன்னாடி உட்காந்துருக்கும் போது பன்னீரை பார்க்குற சேர்லேருந்து சாஞ்சு கீழே விழுந்திருப்பார். நல்ல வேலை சோபாவாக இருந்தது. பன்னீர் விழுந்து 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 சிரிச்சிட்டு இருக்கார். எனக்கு லேசாக 1-2 வார்த்தைகள் தான் விழுந்தது காதில். இருந்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பக்கத்தில் பாக்கியராஜ் சாரும் உட்காந்துட்டு கர்ச்சிப்பை வாயில் வச்சுட்டு அப்படியே இருக்கார். ஏன்னா ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டும் பஞ்சு சாதாரண இயல்பா வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்துல ஏகப்பட்ட பஞ்சஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஒன்னொன்னா தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அங்கங்க அடிதடி, வெட்டு, குத்து, கொலை இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப நமக்கு தேவை ரிலாக்ஸ். அந்த ரிலாக்ஸ் கண்டிப்பாக ஒத்த ஓட்டு முத்தையால இருக்கும். அன்னைக்கு எப்படியோ இன்னைக்கு எப்படியோ என்னைக்கும் அப்படியே அதே கவுண்டரோட, அதே ஸ்பீடோட, அதே டைமிங்கோட இருக்கார் கவுண்டமணி அண்ணன். அவர் கூட சேர்ந்து இந்த படத்துல இணைஞ்சு நடிச்சதுல மிகப்பெரிய சந்தோஷம். நான் மட்டும் இல்ல, 3 பேர் இளம் ஹீரோக்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை டெக்னீஷியனுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றியடைய நீங்க இருக்கீங்க, இறைவன் இருக்காரு, நல்ல டைம் இருக்கு, நல்ல நேரம் இருக்கு. பிப்ரவரி 14 கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றி படம் அமையும். நன்றி. ஹலோ எவ்ரிபடி, மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. எங்கள் ஃபேமிலியே சரி ஒரு பெரிய ஃபேன் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி சாரோட காமெடிக்கு தான். அண்ட் நான் கவுண்டமணி சாரோட நடிப்பேன்னு இமேஜின் பண்ணதே இல்லை. அண்ட் அந்த வாய்ப்பு தந்ததுக்கு ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி கவுண்டமணி சார் எப்படி ஆன் ஸ்க்ரீனோ அதே மாதிரி தான் ஆஃப் ஸ்க்ரீன்லையுமே செம்மையாக கலாய்ச்சிட்டு இருப்பாரு எல்லாரையுமே சரி. என்ன எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாரு. என்னோட பேர் தன்யா. ஸோ அவர் என்கிட்ட என்ன உன் பேர் தனியா மிளகாத்தூளா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாமே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் நார்மலாகவே என்னன்னு மட்டும் இல்லை, எங்கள் செட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஆஃப் ஸ்க்ரீன்லையுமே இவ்வளோ நல்லா இன்ட்ராக்ஷன் இருந்ததுக்கு ஐ தேங்க் காட். அண்ட் தேங்க்ஸ் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ இவ்வளோ நாள். தேங்க்யூ ஆல். இதே மாதிரி கம்மிங் February 14 அன்னைக்கு எங்கள் படத்தை தியேட்டர்ஸில் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ காமெடியான ஒரு ஃபிலிம் அண்ட் பாலிட்டிக்கல் சட்டையர் வேறு. ஸோ இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மதிப்புமிக்க பத்திரிகை நண்பர்களே, சமூக ஊடக நண்பர்களே, இங்கே பார்வையாக வந்திருக்கின்ற அத்துணை ரசிகர்களுக்கும் மேடையில் வீட்டிருக்கின்ற ஜாம்பவன்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல கவுண்டமணி கூட நடிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. நான் கொஞ்சம் வித்தியாசம்.
ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கவுண்டமணி கூட நடிக்கிற மாதிரி ஒரு சின்ன கனவு கண்டேன். அதில் அவர் எனக்கு கொடுத்த கவுண்டர், ஏன் இப்படி எதுக்கு எடுத்தாலும் ஓயாம பேசிட்டே இருக்க, கொஞ்சம் நிப்பாட்டு அப்படிங்கிற ஒரு சவுண்ட் எனக்கு காதில் விழுது. சத்தியமாக நடத்துற உண்மை. கனவு பழிக்குமா எனக்கு பழிச்சிச்சு உண்மையிலே. இது நான் பொய்யா சொல்ல, அந்த ஒரு நீதான் மங்கள ஞாபகத்தில் இருக்கு. அப்போ கவுண்டமணி அண்ணன் கூட போய் நான் நடிக்கும் போது அப்படிதான் அவர் என்னை எதுவுமே சொல்லலை. சமகாலத்தில் வந்து இவர் வளர்ந்து வர ஒரு நகைச்சுவை வில்லன் நடிகருங்கிறது அவர் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க போட்டிருக்கு. ரொம்ப மரியாதை கொடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ரிஹர்சல் எனக்கு பயமாக இருக்கும். நான் வந்து கவுண்டமணியோட நடிக்கிறேன்னா வேற மாதிரி வேற படத்தில் வந்து சிங்கிள் டேக்கில் பயங்கர ஸ்பீடாக பேசுவேன், பயங்கரமாக நடிப்பேன், ஒரே டேக்கில் நடிப்பார்னு ஒரு பேர் இருக்கு எனக்கு. ஆனால் கவுண்டமணியை நடிக்கும் போது வந்து ஏதாவது தப்பாயிருமேங்கிறத என்ன பண்ண அவருக்கு முன்னாடி ரிஹர்சல் பார்ப்பேன். நான் ரிஹர்சல் பார்க்குறேங்கிறதுக்காக அவர் என்ன பண்ண எனக்கு கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பார். நான் 4 தடவை ரிஹர்சல் பார்த்தா 4 தடவை அவர் டைலாக் எனக்கு சொல்லிட்டே இருப்பார். எனக்கு ஷாக்காக இருக்கும். ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுடலாமே, நம்மளுக்கு கம்பெனி கொடுக்குறாருன்னு நினைப்பேன். அது என்ன ஒரு உண்மைன்னா, ஒரு கலைஞன் முயற்சி பண்ணுறான், நல்ல டேக் வரணும்னு, அதுக்கு நம்ம உதவி பண்ணணுங்கிற ஒரு தன்மை இத்தனை வயசு வரைக்கும் இருக்கு. அதை நான் பார்த்தேன். இந்த இடத்துல நான் 2 பேருக்கு மிக முக்கியமாக நன்றி சொல்லணும். ஒன்று வந்து இயக்குனர், எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர், திரைக்கதை மன்னர் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு. என்னன்னா, இன்னைக்கு பாக்கியராஜ் சார் இல்லைன்னா நம்மளை இத்தனை வருஷமா சிரிக்க வச்சிட்டு இருக்க கவுண்டமணி சாருடைய காமெடி ஒன்று இருந்திருக்காரு. அந்த எழுத்தாளனா அவர் வந்து பாரதியார் சார்ட்ட போய் கவுண்டமணி என்ன அறிமுகப்படுத்தி, இவர் நல்லா நடிப்பார், நடிக்க வைங்கன்னு சொல்லி, பாரதியார் சார் எப்படியா உனக்கு எப்படியா நம்பிக்கை இருக்கா, எனக்கு நம்பிக்கை வரலையாலாம் சொல்லி நம்பிக்கை ஏற்படுத்தி அன்னைக்கு மிகுந்த சிரமப்பட்டு கவுண்டமணி பாரதியார் சார்ட்ட போய் அறிமுகப்படுத்தி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வாங்கி கொடுத்தது தான் நம்ம இத்தனை வருஷம் சிரிச்சிட்டு இருக்கான மூலாதாரம். இந்த பாக்கியராஜ் சாரும் ஒருத்தர் இல்லைன்னா கவுண்டமணி வந்திருப்பாரு, ஆனா எப்ப வந்திருப்பாரு எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட மனசுக்கு எங்க பாக்கியராஜ் சாருக்கு மிகுந்த நன்றி. அப்புறம் இங்க எங்களுடைய இயக்குனர் பி வாஸ் சார் இருக்காங்க. சமீபத்தில் அவங்களுடைய டைரக்ஷன்ல சந்திரமிக் 2 நான் நடிச்சேன். ஐயோ சார் டைரக்ஷன்ல இத்தனை வருஷம் நடிக்காம போயிட்டோமேங்கிற ஏக்கத்தை வந்து கிரியேட் பண்ணாரு. அவ்வளவு எளிமையான டைரக்டர். ரஜினிகாந்த் சாரை வச்சு எல்லாரையும் வச்சு படம் பண்ணிட்டாரு. அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, கர்நாடகத்தில், தெலுங்குல, ஹிந்தியில எல்லாத்துலயும் டைரக்ஷன் பண்ண ஒரு மிகப்பெரிய ஆளுமை. என்னை ரொம்ப சாதாரண ஒரு தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நண்பரா இயக்குனராக இருப்பார் வாசார். அந்த வாசார் படங்கள் வந்து கவுண்டமணிக்கு மிகப்பெரிய ஒரு ரீச்சை கொடுத்துருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க. சின்ன தம்பியா இருக்கட்டும், நடிகனா இருக்கட்டும், சேதுபதி ஐபிஎஸ்ஸா இருக்கட்டும், வால்டர் வெற்றிவேலா இருக்கட்டும், மலபார் போலீஸா இருக்கட்டும், அதாவது டு த கோர் காமெடி, ரிக்ஷா மாமா பார்த்துட்டான் அதெல்லாம் வந்து அவரை ரசிச்சு வாசார் எழுதியிருப்பாரு. அந்த 2 பேரும் இன்னைக்கு வந்தது வந்து இந்த நிகழ்ச்சியோட முத்தாய்ப்பா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் அறிமுகப்படுத்தியவர், ஒருத்தர் கவுண்டமணி வந்து ஒரு பீக்கு கொண்டு போன ஒரு டைரக்டர். அது மண்ணெல்லாம் அந்த ஒத்தக்கட்டு கூலிங் நடி போட்டு ரஜினி சார் அவர் வர காமெடிலாம் தியேட்டர்ல போய் ஐயோ நான் மறக்கவே மாட்டேன். அந்த கவுண்டமணியோட நடிக்க பிறகு ஒரு பேரானந்தத்தில் இந்த படத்தில் அவங்க சொன்ன சம்பளத்தை நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா ஆர்கியூமெண்ட்லாம் வந்தாங்க, பேசினாங்க, இதான் சம்பளம்னா இவ்வளவுதான் கொடுக்க முடியும் சார் அப்படின்னாங்க. நான் ஒண்ணுமே சொல்லல, உடனே ஓகே பண்ணேன். ராஜகோபால் சார் வந்து ஒரு மிக சிறந்த இயக்குனர், டைலாக் ரைட்டரா உங்களுக்கு தெரியும், ஒரு கதையாசிரியர் தெரியும், ஒரு காமெடிட்டராக தெரியும். ஆனால் ஒரு திட்டமிட்டு படம் பண்ற ஒரு டைரக்டர் நான் பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் சொன்னா இத்தனை நாள்ல முடிச்சிடணும் சார், இந்த பேமெண்ட் ஒத்துக்கினார். சார் 36 ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இத்தனை நாள் எப்படி முடிய முடியும்? யாரும் 2 ஆர்டிஸ்ட் இருந்தா கூட டேட் மாறிட்டே இருக்குவேன் சார். சார் இத்தனை நாள் முடிச்சிருவேன் நம்புகனாரு. சொன்ன மாதிரி எனக்கு சொன்ன டேட்ல அப்படியே படத்தை முடிச்சார். இந்த இயக்குநர்கிட்ட திட்டமிடுதல என்ன நம்ம கத்துக்கணும். உண்மையிலே ராஜகோபால் சார் வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணும்போது இவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருந்தாவே டைரக்டருக்கு டென்ஷன் வந்துடும். இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, எல்லாம் கேரவன்ல உட்காந்துருப்பாங்க, அசம்பிள் பண்ண அப்படின்னு ரொம்ப ஈஸியா டேக்கிள் பண்ணுவாரு. யாருக்கு என்ன ஷாட் அவங்களை மட்டும் கூப்பிடுங்க, மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க பாரு. ரொம்ப எளிமையா கோவமே படாம அப்படி அழகா இருப்பாரு. அவர் டைரக்ஷன்ல நடிச்சுட்டே இருக்கலாம்னு தோணும். சுதந்திரம் நிறைய கொடுப்பாரு. இந்த படத்துல வந்து இவ்வளவு தூரம் பாத்தீங்கல்ல, இன்றைய அரசியலை மிக தெளிவாக யார் மனசு புண்படாம புட்டு வச்சிருக்காரு. உங்க எல்லா கட்சிக்காரர்களும் இந்த அரசியல் பிடிக்கும். எல்லா கட்சியோட நல்ல விஷயங்களை அழகா சொல்லியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த படத்தை தயாரிச்ச ரவிராஜா அவர்கள் வந்து பிளேட் வர லேட் ஆகுதுன்னு சொன்னாங்க. அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்லை, இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததே இல்லை. அவர் இடத்துல வந்து கோவை லட்சுமிராஜன் தான் இருந்து அந்த இடத்தை பூர்த்தி பண்ணாரு. ஒரு தயாரிப்பிலிருந்து எவ்வளவு மெனக்கெட்டு ஒரு ப்ராஜெக்டை காப்பாற்றுவாரோ, எவ்வளவு சிக்கனமா பண்ணுவாரோ, அந்த சிக்கனத்தை அவர் உட்கார்ந்து பண்ணார். இணை தயாரிப்பாளர் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த தயாரிப்பாளரே அவர் தான் பார்க்கிறேன். ரவிராஜா சாருக்கும் கோவை லட்சுமிராஜன் சாருக்கும் நன்றி. இந்த படத்தில் கேமராமேனா வந்து ஹெக்டர் என்கிற காத்தாவன் பணியாற்றி இருக்காங்க. அவர் கொடுக்கப்பட்ட சோர்ஸ் லைட்ஸ்லாம் ரொம்ப கம்மிங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெளிவாக இருந்ததுன்னு. ரொம்ப கம்மியான ஒரு சோர்ஸ் கொடுத்தோம், அவைலபிள் லைட்ஸ் கொடுத்தோம். அவர் அவைலபிள் லைட்ஸை வச்சு அவர் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அப்படி மியூசிக் விபின் தாஸ்
விபின் தாஸ் வந்து எல்லாமே இதற்குத்தான் ஆசைப்பட்ட பாலகுமார படத்தில் உங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு அவர் நடிகராக மலையாள படத்தில் மிஷன் 90 ஒரு படம் மேஜர் ரவி டைரக்ஷன் பண்ண மம்முட்டி சார் படத்தில் வந்து நான் வந்து கெம்பையான ஒரு கமிஷனர் கேரக்டர் பண்ணேன். அது வந்து மறைந்த பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி மரணத்தை பற்றிய படம். அந்த ராஜீவ்காந்தி அவர்களாக விபின் தாஸ் நடிச்சது அந்த படத்தில். அப்பேற்பட்ட கலைஞன் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அவர் இல்லாத படங்களே இல்லை. மிக எளிமையான மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் நடித்த மயில்சாமி என்னுடைய சன்னு, நம்ம சிங்கபுத்தண்ணன் சாருடைய மகன், அதுக்கப்புறம் நாகி சார் பேரன், அவங்க கூட சேர்ந்து நடித்த இந்த 3 ஹீரோயினி, என்னோட சேர்ந்து நடித்த இயக்குனர் நடிகர் சி ரங்கநாத் சார், அனுமோகன் சார், நம்மளுடைய சிசர் மனோகரன் சார், எல்லாத்துக்கும் என்னுடைய வையாபுரி என்ன, எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒத்த ஓட்டு முத்தையா நிறைய ஓட்டுகளை பெறும், 7.5 கோடி ஓட்டுகளையும் பெறும் நான் சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள அனைவருக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன வயசில் வந்து கவுண்டமணி சாரோட நிறைய காமெடிஸை பார்த்து ரசிச்சிருக்கோம். நான் இவ்வளோ பெருசாக வளர்ந்து நான் அவர் கூட நடிப்பேன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இயக்குனர் ராஜகோபால் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் ரொம்ப நல்லபடியாக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. நாங்கள்லாம் வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள், எங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இது ஒரு பெரிய குரூ, இவங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நடிகர்கள்கிட்டேருந்தும் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அது எல்லா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே சொல்கிறது மாதிரி இந்த மேடை எனக்கும் ஒரு முக்கியமான பதிவாக பார்க்குறேன். நம்ம எவ்வளோ படங்களை ஒர்க் பண்ணியிருப்போம், எவ்வளோ பேருக்கு எழுதியிருப்போம். சின்ன வயசில் பள்ளிக்கூடம் போகும்போது கிராமங்களில் கொண்டாந்து செங்கிப்பட்டி கமலா தேட்டரில், அங்கேயும் ஒரு கமலா இருந்துச்சு, ஒரு டூரிங் டாக்ஸ். அப்போ எந்த போஸ்ட் ஓட்டினாலும் கவுண்டமணி செந்தில்னு இருக்கும். அப்போ இவ்வளோ அவங்களோட உயரம், இவங்களுடைய ஆளுமை தெரியாது. ஆனால் பசங்க எல்லாருமே சொல்லி கவுண்டமணி செந்தில் படம்டா போடமாடா அப்படிம்பாங்க. கதாநாயகன் தெரியாது, கதாநாயகி தெரியாது, இயக்குனர் தெரியாது, என்ன கதை தெரியாது. ஆனால் அந்த பேரை கேட்ட உடனேயே படத்துக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் நானும் ஒருத்தனாக இருந்தேங்க. அதனால் இந்த படத்தில் வந்து நாங்கள் இந்த மேடையில் நிற்கிறது நான் ரொம்ப ப்ரிசியஸாக நான் நினச்சிட்ருக்கேன். ரெண்டாவது, ஐயா கவுண்டமணி ஐயா அவர்களை பற்றி பேசணும்னா மணிக்கணக்கில் பேசலாம். ஏன்னா அவர் ஒரு காலகட்டத்தில் அந்த சினிமாவுக்கு நான் வந்ததுக்கு பிறகு நிறைய மனிதர்களை பற்றி படிக்க போகும்போது பார்த்தா, கதாநாயகர்களை நம்பி எடுத்தார்களோ இல்லையோ, ஐயா கவுண்டமணியை பற்றி நம்பி எடுத்த தயாரிப்பாளர்கள் ஏராளமான பேர் திரையுலகில் இருந்துட்டுருக்குறாங்க. அவர் கால்ஷீட் இருக்குன்னா படம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். அதே போல் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எவ்வளோ பெரிய நிகழ்வுகளை கூட ஒரு புன்னகையால் கடந்து போகலாங்கிறத வந்து அழகாக சொன்னது அவர் தான். இன்றைக்கி உலகத்திலேயே மிகப்பெரிய சர்வாதிகாரியாக நினைக்கப்பட்ட ஹிட்லரையே ஒரு நகைச்சுவை நடிகன் தான் ஈஸியாக வந்து ஒரு கேளிக்கை சிரிப்பால் கடந்து போனோம். சார்லி சாப்ளிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகன், அவன் பெயரை சொல்கிறதுக்கே பயப்பட்டுச்சு உலகம். ஹிட்லர்னு பெயரை சொல்கிறதுக்கு பயப்பட்டுச்சு. ஆனால் ஒரு நகைச்சுவை கலைஞன் திரையில் நின்று சாதாரணமாக போகிற போக்கில் தூசியை தட்டி வர்றது மாதிரி ஒரு ஒற்றை புன்னகையால் கடந்து போனான். அந்த விஷயத்தை அப்படியே மொழி மாற்றி தமிழ் திரை உலகத்தில் பார்த்தீங்கன்னா, இவர் எவ்வளவு பெரிய விஷயங்களையும் ஈஸியாக ஒற்றை சிரிப்பில் கடந்து போக கற்றுக் கொடுத்தவர் ஐயா கவுண்டமணி ஐயா அவர்கள். அவருடைய படத்தில் இன்னைக்கு நானும் ஒரு ஓரத்தில் ஒரு புள்ளியாக இருக்கேங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்துக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கான காரணமானது வந்து இயக்குனர் ராஜகோபால் சார். அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கதாநாயகனை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஒரு கதை சொல்ல வந்தார். அன்னையிலேருந்து நாங்கள் சிறந்த ஒரு நட்போடு நாங்கள் பழகிட்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம், ஆனால் கவுண்டமணி ஐயா பேசின பஞ்சு டைலாக்லாம் வச்சு ஒரு பாட்டு பண்ணலாமான்னு. எடுத்தோம்னா கொட்டுது, ஒரு 50 பாட்டு பண்ணலாம் போல இருக்கு, அவ்வளோ நகைச்சுவைகள். ஆனால் எல்லாத்தையும் ஒரு அடக்க முடியாது இல்லையா, ஒரு சங்குக்குள் சமுத்திரத்தை அடைக்க முடியாத மாதிரி ஒரு சின்ன துளி இந்த படத்துக்கு எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் வேணுமோ அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப சிரமப்பட்டோம். அந்த டயலாக்கை மட்டும்தான் ஒரு வார்த்தை கூட நான் யோசிக்கவே இல்லை. அண்ணன் ஏற்கனவே பேசி வச்சுட்டாங்க. நாமெல்லாம் ரசித்த வரிகள், ரசித்து கைத்தட்டின வரிகள், அதையெல்லாம் எங்கெங்கே கோக்கணுங்கன்ட்டு இயக்குனர் இசையமைப்பாளர் சித்தார்த்த கூட உட்காந்து அந்த பாட்டை பண்ணோம். எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் கேட்கும் பொழுது வீட்டிலையும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த பாட்டு எழுதும்போது
நம்புறீங்களே இல்லையோ ஒரு 50 பக்கம் எழுதியிருப்பேன் அதுக்கு. ஏன்னா அவ்வளோ டயலாக்லேருந்து எடுத்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சேகரித்து ஒரு அழகான ஒரு ரசனைக்குரிய ஒரு பாடலாக கொடுத்தோம். அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் சாங் வழக்கமாக ஸ்னேகனாக ஒரு கமர்ஷியல் சாங் கொடுப்பாங்க, அப்படியே ஒரு முத்திரை குத்தி வச்சுருக்காங்க. அதனால் இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்கிறேன். அதை மீறி இந்த 2 பாட்டு எழுதுறது படத்துக்கு நம்ம வந்து இந்த ஒரு பாடலாசிரியர் நிற்கிறதை விட கவுண்டமணி ஐயாவுடைய நான் சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் ரசித்த ஒரு மகா கலைஞனுடைய ஒரு படத்தில் நானும் இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. எனவே 1000 நடிகர்கள் வந்தாலும் அடுத்த தலைமுறை நடிகர்கள் அவர்களை ஓரங்கட்டி கொண்டே இருக்கிறார்கள். எல்லாருக்கும் மாற்று இருக்கிறது, ஐயா கவுண்டமணி ஐயாவுக்கு மட்டும் எப்போதும் மாற்றே இல்லை. ஒரே ஒரு கவுண்டமணி தான், ஒரே ஒரு ஜாம்பவான் தான். ஏன்னா அவருடைய இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் திட்டினா மட்டும்தான் யாருக்கும் கோபம் வராது, அவர் கிண்டல் பண்ண மாதிரி தான் யாருக்கும் ஒரு மாதிரி அந்த செய்ய வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா நேசிச்சிட்டோம். பிடிச்சவங்க எவ்வளோ சொன்னாலும் பிடிக்கும் இல்லையா நமக்கு, பிடிக்காதவங்க சிரிச்சா கூட நமக்கு பிடிக்காது, ஆனால் பிடிச்சவங்க முறைச்சா கூட பிடிக்கும் இல்லையா. அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடித்த ஒரு கலைஞன், அவரை கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மேடையை பார்க்கும்போதெல்லாம் எல்லாமே ஒரு ரெட்ரோ காலம் திருமணது மாதிரியே இருக்கு. நம்ம வந்து விசில் அடிச்சுக்கிட்டு டூரிங் டாஸ்ல படம் பார்க்கும்போது யாரையெல்லாம் ஆகாய மாதிரி அண்ணாந்து பார்த்தோம், அவ்வளவு ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. அந்த மேடையில் எனக்கு ஒரு நாற்காலி கிடைத்ததற்காக தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர், என் கூட சேர்ந்து எழுதின அன்பு தம்பி மோகன்ராஜ் எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய இந்த ஒத்தையோட்டு முத்தையா திரைப்படத்தினுடைய இசை மற்றும் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்க அனைத்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மற்றும் முன்னால் உட்காந்துருக்க பெரியவங்க, கீழே இங்கே மேலே உட்காந்துருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும், அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்காக நிக்கில் ரொம்ப சேர்த்து எடுத்துக்கிற நிறைய பேர் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதில் முதல்ல மியூசிக் அப்படிங்கும்போது சித்தார்த் அவர்கள் பாட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு முதல்ல பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி டெக்னிக் எல்லாமே ஒரு பெரிய பட்ஜெட் படம், பெரிய படம்னு சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு மேலே நீ பெரிய பட்ஜெட்டில் படம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் பட்ஜெட்டில் வரதுக்கு சான்ஸ் இல்லை. அந்த அளவுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதில் தான் ராஜகோபால் அவர்களுடைய அவருக்கு எவ்வளோ தூரம் அவர் மரியாதை கொடுத்து, அவர் எவ்வளோ சர்வீஸுக்கு வந்து மரியாதை கொடுத்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அவர் என்கிட்ட வாட்டுறதுக்கு முயற்சி பண்ணேன்னு சொன்னார். எப்படியோ தெரியல, மிஸ் ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, அவர் வந்து சந்தித்ததில் அவர் காமெடி எந்த அளவுக்கு சென்ஸோடு எழுதுவார் இப்போ இவங்க எல்லோரும் பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவருக்கும் மொத்த டீமுக்கும் அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த கடைசியில் உணர்ந்து விடும்போது எப்போ லைட் ஆஃப் பண்ணிடுவாங்களோ, எப்போ இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டென்ஷனே இருக்கும். இருந்தாலும் ராஜன் சார் என்னை பற்றி பேசும்போது நல்லா அவர் சொன்னார், கவனிச்சது போகிற அவர் இந்த பாவாடியை. ஆனால் கடைசியில் சொல்லும்போது பாக்யராஜ் சார்னு சொல்லிட்டு என்னை எழுதுக்கிட்டா இருப்பாருங்க. இது பல தடவை நான் கவனிச்சிருக்கேன். எல்லாரும் அந்த மேட்டருக்கு போவார், போயிட்டு கடைசியில் பாக்யராஜ்னு என்ன கொண்டுட்டு. ஸோ இந்த படத்தில் மணி அவர்களை பற்றி சொல்கிறதுக்கு மணியான ஒரே ஒரு விஷயம், நிறைய விஷயம் சொல்லலாம். இந்த யுகத்தில் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ கலியுகத்தில் இருந்துட்டு இருக்கோம், இதுக்கு முன்னால் 3 யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரேதா யுகம், இந்த யுகம், ஒரு 3 யுகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலியுகத்துக்கு நடுவுலையே வந்து கவுண்டமணி யுகம் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமாவில் அந்த யுகத்தை யாருனாலையும் மறக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு மணி அவர்கள் ஒரு சினிமாவில் வந்து இவ்வளோ இது சாதித்தார். எனக்கு எல்லாமே அந்த 92 சீக்கிரம் நான் உட்காந்துருக்கும்போது மணி மெல்ல வருவார், வந்துன்னு என்ன ஒரு லுக் கொடுப்பார், என்ன ராஜன் அப்படின்னு, வாங்க மணி அப்படின்னு உட்காந்து அப்படி பார்ப்பார். அங்கே வந்து இந்த ஜோசியம் பலன் உங்கள் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு இருக்கு. உடனே மணி எடுத்துட்டு, ராஜன் எனக்கு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு. இது நான் வாங்கின புக்கு இல்லைங்க, கோபாலகிருஷ்ணன் ரூம்மேட் அவன் வாங்கின புக்கு. இருந்தாலும் உங்களுக்கு படி தெரியுமல்ல, பாருங்களேன், என் கையை பார்த்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு என்ன இருக்குது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். எனக்காக காமெடியாக இருக்கும். ஏன்னா நமக்கும் ஒன்றும் அதை பற்றி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அவர் புஸ்தகம் இருக்குன்னு சொன்னோடனே காமிப்பார். அப்புறம் பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு, இல்லை கண்டிப்பாக வந்துடுவீங்க மணி, என்னதான் வந்துடுவீங்க
அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஹோப் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதை வந்து சொல்லிட்டு இருப்பேன். அதே மாதிரி எங்கள் டைரக்டர்கிட்ட மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அந்த ரயிலில் மணி தான் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனை நாளாக வந்து அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளிங் ஆகி, அப்புறம் நைட்டில் வந்து அவரும் டெய்லி கேட்டுக்கிட்டு இருப்பார். பாலபுரனை நானும் எல்லாமே பயங்கர போராட்டம். அதுக்கப்புறம் நைட்டு 12:30 மணிக்கு எங்கள் டைரக்டர் ஓகே சொன்னதுக்கப்புறம் 12:30 மணிக்கு வந்து எல்டாம்ஸ் வாசலில் அந்த படிக்கட்டில் உட்காந்துருக்காரு மணி வெயிட்டிங் எனக்காக. என்ன ராஜன் என்னாச்சு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்லுங்கள் வாங்க சொல்கிறேன் வாங்கன்னு அப்படியே ஆலயமன் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து, அப்புறம் நானே கற்பூரமெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இதை முதல்ல கொளுத்தி சாமி கும்பிடுங்க மணி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் அந்நேரத்து கோயிலெல்லாம் பூட்டி தான் இருக்குது, இருந்தாலும் அது கற்பூரத்தை கொளுத்தி இது பெரிய லைஃபுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சேன். இதெல்லாம் இன்னும் அப்படியே மைண்ட் நின்றுருக்கு. அதே மாதிரி சுதாகருக்கு ஒரு டைலாக் எழுதினேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஹீரோவை நடிக்கிறான் ரயிலில். ஸோ முதல்ல அவன் பேசுகிற வார்த்தை வந்து ஒரு நல்ல வார்த்தையை ஒழுகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயிலில் டைலாக் எழுதும்போது அப்படியே ரொம்ப யோசிச்சு, அது வந்து பழனியில் தான் ராத்திரியில் 12:30 மணி உட்காந்துட்டு அவன் ஹேர் கட் பண்ணிவிட்டு பாட்டு கட்டுற ஆள், ஹேர் கட் பண்ணிகிட்டே வந்து அவன் பாடணும் அப்படிங்கும்போது ரொம்ப யோசிச்சு நல்ல வார்த்தையாக இருக்கணும்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ, அது நல்லவருக்கே நிலைச்சிருக்கோ புரிஞ்சுக்கோ, கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ, அதை காப்பாற்றத்தான் புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சுதா இருக்கிறதுனே அதை அப்படியே கவுண்டமணிக்கு தான் கரெக்டாக போடணும். நல்லவராகவும் இருந்திருக்காரு, வல்லவராகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாருங்க, அதில் பயங்கர கண்ணு கருத்துமாக இருப்பார். நான் இப்போ கூட சொக்கத்தங்க டைமில் கூட ஷூட்டிங்கில் பார்த்தா இந்த செந்தில் இருக்கானே, செந்தில் வந்து அவனுக்கு நம்பியாரன் கூட நடிக்க ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தே டெய்லி ஒரு தடவை அழுதுருவான். ஷூட்டிங்கில் ஷாட்டுக்கு வாடான்னு சொல்லி கூப்பிட்டா உடனே அழுதுருவான். நான் நம்பியாரன் கூட எல்லாம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சொக்கத்தக்க ஷூட்டிங் எப்போ பார்த்தோம்னா டெய்லி ஒரு பெட்ஷீட்டு இல்லைன்னா பெரிய போர்வை, அது சீட்டு கட்டு, இது கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுவான். வந்து இறங்கும் போதே ஸ்பாட்டில் அவனுக்கு ஒரு 3-4 பேர் வச்சுருப்பாங்க. எங்கே ஒரு ஓரமாக என் கண்ணில் கட்டினா நான் திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஒரு ஓரமாக போய் வந்துடனேயுமே அதில் உட்காந்துருவாங்க. நான் திட்டுவேன், என்னடா இப்படி பண்ணுறேன்னு, பழக்கமாகி போச்சுன்னு என்னென்ன பண்ணுறது அப்படிமா. ஆனால் கவுண்டமணி வந்து உட்கார்ந்ததுலேருந்து இன்றைக்கி என்ன சீனு, என்ன டைலாக்கு அப்படின்ட்டு, எப்பா அவர் எழுதுறது பழக்கம் இல்லை, இருந்தாலும் கேட்டுருங்கப்பா கொஞ்சம் முதல்ல இருந்தால் நானும் கொஞ்சம் அசை போட்டுருந்தா கரெக்டாக இருக்குமில்ல அப்படின்னு. எனக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னென்னா அந்த நேரத்தில் தான் சொல்லுவேன் ஷார்ட்டை வச்சுட்டு. இது சிவாச்சாரிட்டே நான் அனுபவப்பட்டு திட்டு வாங்கியிருக்கேன். கவுண்டமணி சரி விடு, அவர்கிட்ட டைலாக் வராது, அந்த நேரத்தில் சொல்லும்போது பண்ணிக்கலாம் அப்படிமா. ஸோ அந்த கிடைக்கிற நேரத்தில் கூட அந்த டைலாக் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு அதை வந்து நம்மளால் அதில் ஏதாவது புதுசாக ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கடுமையாக வந்து உழைச்சிக்கிட்டு இருந்தார். ஸோ அதனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த கவுண்டமணி யுகம் அப்படின்னு நான் சொல்கிறது காரணம் என்னென்னா, அவர் வந்து எல்லாம் லைட்ஸ் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சினிமாவில், அந்த லைப்பு அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஆரம்பத்துலேருந்து நாடகத்துலேருந்து சரி, அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுலேருந்து சரி, இன்றைக்கு வரைக்கும் பார்த்தாலும் அதே ஒரு இதில் தான் இருந்துட்டுப்பாரு. அதே மாதிரி அந்த ஸ்பாட்டில் வர்றதுங்கிறது இருக்குமில்ல, அது மாதிரி இப்போ டைரக்டர் சொல்லிட்டு போய் உட்காந்தார் என்னென்னா, இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் எல்லாருன்னா ஒன்றுமே வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் டிக்கெட் எடுத்து கொடுத்து டெய்லி பார்க்க சொன்னால் நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லி கவுண்டமணி அதுக்கு ஒரு கமெண்ட் அடிச்சுட்ருக்காரு. ஸோ அந்தளவுக்கு அவர் கவுண்டமணி அவர்கள் நாங்கள்லாம் ஒரே ரூமில் இருந்தோம் அப்படிங்கிறது, இன்னும் சினிமாவில் இருந்துருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக அவருடைய மரியாதைக்கு, அவருடைய சர்வீஸ்க்கு அவர் மேலே இன்னும் ஜனங்கிட்ட அந்த இது இருக்குது. அதனால் அதுக்காக இந்த படம் சிறப்பாக ஓடும். அப்புறம் இந்த படத்தில் ரவிராஜா ப்ரொடியூசர் வர முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இணை தயாரிப்பாளர் லட்சுமி ராஜன் வந்திருக்காரு, நல்ல சிறந்த மனிதர். அவங்க வந்து கடுமையாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் இன்னும் கதிரேசனும் ரஞ்சித் அவர்கள் இந்த மாதிரி இவங்க எல்லாமே வந்து படம் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லாமே ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, அச்சாணின்னு சொல்லுவாங்களே சின்னதாக, அது மாதிரி புவனேஷ்
இவன் தான் கடைசி நேரத்தில் இந்த படம் வெளிவரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த புவனேஷ் அவர்களுக்கு வாயா நீ யாருன்னே தெரியாது, எப்பா ஒரு சால்வு கொடுப்பா. யங் ஏஜ்லேயே நிறைய டிகிரி வாங்கி நிறைய படிச்சிருக்காப்புல. ஆனால் எந்த இது எடுத்துக்கிட்டாலும் அது பிரதிபலன் பார்க்காம அதில் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ இந்த படத்தை இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 3-4 மாதமாக ஃபுல்லாக இதை பற்றியே கான்சன்ட்ரேஷனாக இருந்து ரொம்ப இந்த படத்தை வெளியே வர்றதில் வந்து ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டாப்புல. ஸோ இவருக்கு நண்பர் சீமானே ரசிகமன்றாள் அவரெல்லாம் வந்து இவருக்கு பெரிய பக்கபலமாக இருந்திருக்காங்க. ஸோ இவ்வளவு பேரும் வந்து அதுதான் சார் கதிரேசன் செந்தில் அதான் படத்துக்காக யாரெல்லாம் வந்து இந்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்காக இது பண்ணாங்களோ ஒழிச்சவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த தெரிவிச்சுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த படமே மீண்டும் ஒத்தையோட்டு முத்தையா அப்படிங்கிறது வந்து கவுண்டமணி அவர்களுடைய பிராண்டு. அதனால் மீண்டும் அடுத்தது கவுண்டமணி வச்சு மறுபடியும் படங்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரை பற்றி சொல்கிறதுனா ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கும். எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து முதல்ல கவுண்டமணி சாருடைய படம். கவுண்டமணி சாருடைய நான் வந்து மேடையில் வந்து எல்லாமே வெற்றி விழா மேடைகளில் தான் நானும் கவுண்டமணி சார் இருந்திருக்கோம். எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கோம், எத்தனையோ படங்கள் வெற்றி. அவரோட இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமாக அவர் ஹீரோவாக நடித்து நாங்கள் ஒரு கெஸ்ட்டாக வந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் ராஜகோபால் அவர்களுக்கும் அந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் கவுண்டமணி சாரை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கவுண்டமணி சார் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய காமெடி என்றைக்குமே நிற்கும் அப்படின்ற நம்பிக்கையோட ப்ரொடியூசர் எடுத்திருக்காரு. அதே மாதிரி டைரக்டர் வந்து வெரி ஹிலேரியஸ் டைரக்டர். அவர் எத்தனையோ படங்களுக்கு வந்து ட்ராக்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு. பல காமெடியன்ஸ்க்கு வந்து அவர் வந்து ஒரு அப்லிஃப்டாக இருந்தவர் தான் ராஜகோபால் அவர்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான டீம். இங்கே இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்டில் எல்லாருமே என் படத்தில் நடித்தவங்க தான். அதனால் அவங்கள பற்றி நான் வந்து எதுவும் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. ரெண்டாவது டைரக்டர் வந்து ஏற்கனவே சொன்னார், இந்த படத்தோட டைரக்டர் இந்த மாதிரி 12:30 மணி வரைக்கும் தான் டைமுன்னு. ஆனால் அவரே ஒரு 15 நிமிஷம் பேசிட்டார். ஸோ இதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் பேசணும். அதனால் எனக்கு வந்து என்ன ஏன்னா கவுண்டமணி சாரை பற்றி பேசணும்னா நிறைய இருக்குது, என்கிட்ட நிறையா இருக்குது. ஒரு விஷயம் கவுண்டமணி சாரை பற்றி சொல்லணுன்னா அவருக்கு மேனேஜர் கிடையாதுங்க, அவருக்கு டிரைவர் கிடையாது, அவர்கிட்ட டைரி கிடையாது. டேட்டு சொல்லிட்டா போதும், மனசில் வச்சுப்பார் டேட்டை. இந்த டேட்டு இவங்களது, இந்த டேட் அவங்களது, அந்த டேட் இவங்களது அப்படின்னு மனசுலேயே டேட்டை வச்சு அவரே வண்டி ஓட்டிகிட்டு வருவார். அவருக்கு டிரைவர் கிடையாது. இதை மாதிரி ஒரு அருமையான வசதியான ப்ரொடியூசர்ஸுக்கு மிகவும் எளிமையான ஒரு நடிகர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னொருத்தர் இருப்பாரான்னு என்னால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பர்ஃபெக்ட் ஆக்டர் எனக்கு வந்து இன்னொன்று எத்தனை பேருக்கு தெரியணும், ஒருவேளை அது கரெக்டாக கூட இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். அதிக படங்கள் கவுண்டமணி சார் நடித்தது என் படம் தான் நான் நினைக்கிறேன். அவரே சொல்லுவார், 24 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கார் என் படத்தில். அந்த 24 படத்தில் 20 படம் இட்டு நான் அவர் இருந்ததில். இதில் என்ன வேடிக்கைன்னா, நான் வந்து ஒரு 4 பேஜ் டைலாக் எழுதிட்டு சத்யராஜ் சாருக்கும் கவுண்டமணி சாருக்கும் வந்து டைலாக் சொல்லுவேன். அந்த 4 இவங்க 2 பேரை சேர்ந்து 6 ஆக்கிடுவாங்க. திரும்ப அதை படிக்கும்போது என்னால் எதையுமே கட் பண்ண முடியாது. அந்த மாதிரி 6 ஆகிடும் அந்த பேஜ். அது மாதிரி 2 பேஜ் கொடுத்தா 4 ஆகிடும். இப்படி வந்து அந்த பேஜஸில் சரி அதில் என்ன ஃபில்டர் பண்ணலான்னு பார்த்து அதில் என்ன ஹைலைட்னு பார்த்து காமெடி பண்ணும் பொழுது இந்த 3 பேருடைய சக்ஸஸுக்கு காரணம் இந்த டீம் தான், அவங்க கான்ட்ரிபியூஷன் தான். அதாவது எல்லா படத்துலையுமே ஒரு கான்ட்ரிபியூஷன்றது ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து இருக்குன்னா அது ரொம்ப ரேர்.
அப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் உள்ள ஒரு ஆக்டர் யாருன்னா கவுண்டமணி சார். அவர் அதில் நீங்கள் பர்டிகுலராக நிறைய படம் நான் சொல்லணும்னா, ஒன்று நடிகன், அந்த பிரியாணி சீனு எடுக்கவே முடியலங்க, எடுக்கவே முடியல. சிரிச்சுக்கிட்டே இருக்கு, எங்கே கட் சொல்கிறது தெரியல. சிரிச்சு நான் மேக்ஸிமம் இவங்களுக்கு வந்து ஒரே பிளாக்ல வச்சுட்டு திருப்பி க்ளோஸ்னு கட் பண்ணி திருப்பி அந்த டைலாக் எடுக்க பயமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு காமெடி எத்தனை தடவை எடுத்தாலும் சிரிப்பாங்க. அதே மாதிரி இளையராஜா சார் வந்து ரீரெக்கார்டிங்கில் வந்து இப்படி ஒரு சிரிப்பு அவர் சிரிப்பாருன்னா யாரும் நம்ப மாட்டீங்க. அவ்வளோ ரசிப்பார் காமெடியை. அவர் வந்து கவுண்டமணி சாரோட மிகப்பெரிய ரசிகர். ஏன்னா என்னுடைய படத்திலேயே நான் வந்து இளையராஜா சார் சிரிச்சு பார்த்துருக்கேன். அதாவது அவர் மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி ரீல் பார்ப்பார், அந்த ரீல் அப்படி சிரிப்பார் கவுண்டமணி சாரை பார்த்து. அந்த மாதிரி ஒரு அவருடைய மனசு. சிவாஜி சார், நமக்கெல்லாம் ரொம்ப பாக்கியம்டா, இந்த மாதிரி நடிகன்லாம் நம்ம. அவர் யாரோடலாம் நடிச்சிருக்காரு, நாகேஷ் சாரோட, சந்திரபாபுட, எல்லாரோடையும் நடித்தவர். அவர் வந்து இந்த அவருடைய ஜென்ரேஷனில் இந்த ரெண்டாவது அவருடைய மகன் பிரபு, அவரோட நடிக்கக்கூடிய ஒரு நடிகரை பார்க்கும் பொழுது கவுண்டமணி அருமையாக இருக்கேன், அருமையாக பண்ணுறாரியா, அருமையான காமெடியா. ஸோ மிகப்பெரிய நடிகர்களுக்கு எல்லாருமே வந்து கவுண்டமணி அவர்கள் வந்து ரசிகர். அவங்க ரசிகர்கள், அவங்களுக்கே ரசிகர். அப்படி ஒரு இடத்தை பிடித்தவர் தான் கவுண்டமணி சார். நிறைய அவரை பற்றி சொல்லணும், ஆனால் எங்களுக்கு நேரம் கிடையாது. பாக்யராஜ் சார் சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லணும்னு நினச்சோம், ஆனால் நமக்கு வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் நான் முடிக்கிறேனோ முடிச்சாதான் அவர் பேச முடியும். இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த படத்தோட இசை ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரசித்தேன் சார் உங்கள் மியூசிக்கை. அண்டு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே இதில் உழைச்ச கலைஞர்கள் அத்தனை பேரும் பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் பியூட்டி என்னன்னா, நல்ல ஃப்ரேம் பண்ணி எல்லா பில்லர்ஸ், நல்ல பில்லர்ஸ் போட்டிருக்காங்க. கவுண்டமணி சாரை சுற்றி நல்ல பில்லர்ஸ், எல்லாமே ஸ்ட்ராங் பில்லர்ஸ் போட்டதால் இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி அடைகின்றது. ஒரு சாதாரண ஒரு ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன், டைரக்டாக கூட சொல்கிறேன், ஆடியன்ஸாக சொல்கிறேன். எனக்கே அந்த சாங்ஸ் பார்க்கும்போதும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால் அவருடைய பஞ்சஸ் இருக்கும். ஏன்னா ஒரு ஆக்டர் நடித்தாலே அவங்கள ஒரு வழி பண்ணிவிடுவார் அவர். அப்போ கிட்டத்தட்ட 36 ஆர்டிஸ்ட் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு யோசிக்கிறேன் நான். விட்டுருக்க மாட்டார், எல்லாரும் ஒரு விற்பனை. அதே மாதிரி மன்னனில் வந்து அந்த உண்ணாவிரத சீன்லாம் எடுக்க முடியல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து அப்படி திரும்பி தான் சிரிச்சிட்டு இருப்பார். ஓகேல கூட 9 டேக்கு. இதை விட பெரிய வேடிக்கை என்னென்னா, ஆர்டிஸ்ட் சிரிச்சா பரவாயில்ல, கேமராமேன் சிரிப்பார், அவர் கை ஆடும். அப்போல்லாம் மானிட்டர் கிடையாது, இந்த கை வேற ஆடி. என்னையா இவங்க, சார் ஐ கான்ட் கண்ட்ரோல், சார் ஐ கான்ட் கண்ட்ரோல் அப்படின்னு அசோக்குமார், அவருக்கே தமிழ் தெரியாது. இத்தனைக்கு ஒரு பாடி லாங்குவேஜை போய் சிரிக்க ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட், நோ ஹி இஸ் வெரி ஃபன்னி, ஹி இஸ் டூயிங் ஆல் ஃபன் இப்படின்னு பேசுவார் அவர். ஸோ எல்லாரையுமே மொழி தெரியாதவனையும் சிரிக்க வைக்கிற ஒரு நடிகர் யாருன்னு, அது வந்து கவுண்டமணி அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான நடிகர் நமக்கு கிடைச்சதெல்லாம் ரொம்ப பாக்கியம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இது வெற்றி அடைஞ்சாதால் இது போல் படங்கள் இன்னும் நிறைய வரும். ஏன்னா இது வந்து எல்லாமே இருக்குது, அதாவது அத்தனை ஐட்டம் இருக்குதுல. படம் வந்து அழகாகவும் இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக சில விஷயங்கள், அதாவது கண்ணுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுல அதுவும் இருக்குது. அதனால் ஏன்னா ராஜன் சார் சொன்ன மாதிரி கட் பண்ணி போட்டிருக்காங்கன்னாங்களே, அந்த மாதிரி நிறைய கட்டு இருக்குதுல. ஸோ எல்லா விதமும் அமைஞ்சதால் இது கமர்ஷியலாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இப்படி ஒரு நிகழ்வில் பங்கு பெறுவதற்கு முதற்கண் காரணமாக இருந்த என் தாய் தந்தையருக்கும் அந்த ஆண்டவனையும் நான் பிரார்த்திக்கிறேன். இந்த பட வாய்ப்பை அளித்த இயக்குனர் ராஜகோபால் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் மிஸ்டர் ரவிராஜா மற்றும் இணை தயாரிப்பாளர் கோவை எம் லட்சுமிராஜன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கங்களையும், இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்துள்ள திரையுலக ஜாம்பவான்கள், இங்கு மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் மற்றும் எதிரில் இருப்பவர்கள் மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த படத்தில் நிறைய ஹைலைட்ஸ் இருக்குது. முக்கியமான ஹைலைட் நம்ம எல்லாருக்கும் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு மேலே ஒரு ஹைலைட் தேவையில்லை. பட் ஸ்டில் இன்னமும் அவருடைய திரு கவுண்டமணி, காமெடி கிங் கவுண்டமணி சார் அவர்களுடைய டெடிக்கேஷனும் அவருடைய பங்கு பிறகு இன்னமும் அந்த ஆர்வம், இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி ஆக்டர் ஆகியுமே அவருடைய ஒரு பார்ட்டிசிபேஷனாக இருக்கட்டும், படத்தின் தொடக்கம் முதல்
இறுதி வரை அவருடைய பங்களிப்பாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் பார்த்து எங்களை மாதிரி வளர்ந்து வர பசங்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு உந்து சக்தியாக இருந்தது. ரொம்ப நன்றி சார். மேலும் பத்திரிகை அன்பர்களாகிய நீங்கள் இந்த படத்தை மக்களிடம் கொன்று சிறப்பான முறையில் சேர்க்குமாறும் மற்றும் இந்த படத்தில் எங்களுடன் பணிபுரிந்த நடிகர்கள் மற்றும் நடிகர்கள் மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸ்களுக்கும் என்னுடைய தனித்தனியாக பெயர் சொல்வதற்கு மூத்தவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எல்லாரும் மனசில் இருக்கு. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.